சரி, நான் வரேன். போட மாட்டேங்கிறா. நான் போறேன்டா, இந்த ஊரை விட்டே போறேன்டா. டேய் திரு அதானே, எப்படி தெரியும்? குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்கும்ல. அப்பலாம் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு சார். விடுங்க கட்டி கொடுக்கணும் சார். இல்ல சும்மா வேண்டாம். சரி மாமா, நீ நினைக்கிற மாதிரி அவ பிரெக்னென்ட்டாவே இருக்கட்டும். போட்டுருப்பாங்க. என்ன படம்லாம் அவ்வளவு மொக்கையா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியல்ரா. சீரியலா? இல்ல இல்ல, திரும்ப திரும்ப வந்து நின்றுப்பால, பெரிய பிரச்சனை பண்ணிருக்க மாட்டா? மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல, நேற்று தோத்து போயிட்டோமா, திரும்பி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. இங்க என்ன பண்ணிருக்க நீ? டியூட்டி டைம்ல இங்க என்ன பண்ணிருக்க நீ? இல்ல சாந்தி சிட்டி கலக்க சொன்னல. ஓடு ஓடு. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன பேசுறேன்? ஆமா, எனக்கு வெறி. உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல, வல்லவன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா. எல்லார்கிட்ட பேசிட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் இருக்க. நான் தான் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்கேன். இது விடணும். அது ரைட்ரா, நீ ஊருட்ட போய் கதை சொல்றா, கூட நின்னு என்கிட்ட கதை சொல்றேன். இங்க பாரு, என்னையும் என் குடும்பத்தையே கஷ்டப்படுத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னு மட்டும் நினைக்காத. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி மாலையோட விட்டு வச்சிருக்காங்க, சந்தோஷப்படுங்க, பொட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நின்னுட்டு இருக்கீங்க. இல்ல நானா இருந்தா ரோட்ல நடமாடவே மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு கேவலத்தை பார்த்து பரவாயில்ல இந்த மேட்ச்